ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மேட் டேமன் மற்றும் டாம் ஹேலண்ட் நடித்து வெளிவந்த ஒடிசி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது கிறிஸ்டோஃபர் நோலனோட படம். ஸோ திஸ் இஸ் யுவர் மென்டல் மணி. வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் முதலே சொன்னது தான், இது வந்து ஒரு கிறிஸ்டோஃபர் நோலனோட படம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மைண்ட் செட்டை வச்சுட்டு போகணும். படம் கண்டிப்பாக ஸ்லோவாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக போகும். பொறுமையாக இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த படம் பார்க்கணும். ஸோ படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸாக இப்போ நம்ம சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஆக்டர்ஸ் எல்லாரையும் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லா ஆக்டருமே சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. டாம் ஹேலண்டாக இருக்கட்டும், மேட் டேமனாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே பர்ஃபார்மன்ஸில் கலக்கியிருக்காங்க. டாம் ஹேலண்ட் ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் வந்தாலுமே அவர் வர சீன் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி அடுத்த ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டேரக்ஷன் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவ்வளோ சூப்பராக டேரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீனுமே வந்து அந்த கேமரா ஆங்கிள்லேருந்து அவங்களோட ரியாக்ஷன் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே வந்து செம்மையாகவே டேரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டேரக்ஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தபடியாக இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தோன்னா, படத்தோட கேமரா தான். ஏன்னா கேமரா வந்து ஐமேக்ஸ் கேமரா அதில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா குவாலிட்டின்றது ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி எல்லாமே பெஸ்ட்டாக இருந்துச்சு. விஷுவல் ட்ரீட்டு அப்படின்னு இந்த படத்தை வேணால் சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் காமிச்ச அவங்க அந்த விஷுவல் வந்து ரொம்ப கிராண்டாகவும் இல்லாமல் ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு விஷுவலாக இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான் படத்துக்கு. ஸோ இந்த படத்தில் இவ்வளோ தான் ப்ளஸ். டைரக்ஷன், ஆக்டிங், கேமரா, சினிமோட்டோகிராஃபி, விஎஃப்எக்ஸ், இது மட்டும்தான் இந்த படத்தில் ப்ளஸ். மற்ற எல்லாமே வந்து ஒரு மைனஸாக தான் கருதப்படுது. அது ஏன்னு நான் சொல்லிடுறேன். கிறிஸ்டோஃபர் நோலனோட படம் எப்பயுமே வந்து என்ன தான் ஸ்லோவாக இருந்தாலும் அது ஒரு எப்படி சொல்கிறது, அதில் ஒரு டச் இருக்கும். பட் இது அவரோட படம் மாதிரியே ஆக்சுவலாக இல்லை. ஆக்சுவலி இட் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. பட் இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலான்ற அந்த ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி டியூரேஷன் ஒரு பெரிய மைனஸாக கருதப்படுது. ஏன்னா அவரோட மூவி ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். இதில் அவரோட டச்சுமே கிடையாது. இது ஒரு எப்படி சொல்கிறது, அவரோட மூவினாலே ஒரு 2-3 டைம்ஸ் பார்த்தா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரிப்பீட்டட் வாட்சாக இருக்கும். பட் இது வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கையிலே புரியுது. பட் ரொம்பவே ஸ்லோவாக தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க படத்தை. ரொம்ப ஸ்லோ. எந்த லெவலுக்குனா, ஃபஸ்ட் ஆஃப், அதாவது இன்டர்வல் விடுறதுக்கு முன்னாடியே வந்து எல்லோரும் எந்திரிச்சு கிளம்பிட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா சில பேர் இன்டர்வல் விட்டோன்னே சில பேர் கிளம்பிட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நேரத்தில் பாதி பேர் கிளம்பிட்டாங்க. இந்த சைடு லவ்வர்ஸாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்தவங்களாம் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு ஃப்ரெண்டாக வந்தவங்களாம் உட்காந்து பேசிக்கிட்டு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு ஃப்ரீ ஃபயர் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் உட்காந்து தனியாக படத்தை பார்க்குறேன். ஸோ தனியாக அந்த படத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களோட ஓன் ரிஸ்க்குன்னு தான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி இந்த படத்துக்கு ஏன் ஏ சென்சார்னு எனக்கு இப்போ வரையும் தெரியலை. ஏன்னா ஏ சென்சாருக்கு வேலையே கிடையாது. எப்படி சொல்கிறது, அவ்வளோவா ரத்தம் தெரிக்கிற மாதிரி சீன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் இல்லை. செக்ஷுவல் கண்டென்ட் எதுவும் இருக்கா அப்படின்னா அதுவுமே கிடையாது. அப்புறம் ஏன் வந்து ஏ சென்சார் கொடுத்தாங்கன்னு தெரில. இந்த படத்துக்கு UA16+ கொடுத்துருக்கலாம். அதுவே ஒரு கரெக்டான ஒரு சென்சார் சர்டிஃபிகேட்டாக தான் இருந்திருக்கும். பட் ஓகே, கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணுறது. அதே மாதிரி இது ஃபேமிலியோடு நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸாக போயே உங்களால் பார்க்க. இது வந்து ரொம்ப பொறுமை உள்ள ஆளையுமே சோதிக்கக்கூடிய படம் தான் அது. அதே மாதிரி அந்த படத்தில் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது. பட் டைலாக் டெலிவரி அது தமிழ் டப் மிஸ்டேக்காக என்ன ஏதுன்னு தெரில. நான் தமிழ் டப்பில் தான் பார்த்தேன். ரொம்பவே அமைதியாக பேசுகிறாங்க. இப்போது அவங்க பேசுகிற இது வந்து 100 வால்யூமில் இருக்குன்னா, பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து 1000 வால்யூமில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் நல்லா இருக்குது. அதே மாதிரி அந்த சவுண்ட் எஃபெக்டும் நல்லா இருக்குது. பட் அதுக்கேற்ற மாதிரியான அந்த ஒரு டப்பிங் இல்லைன்னு தான் நான் சொல்லி ஆகணும். ஸோ ஓவராலாக கேட்டிங்கன்னா இந்த மூவி பார்க்கலாமா வேணாமா அப்படின்னா, ரொம்ப பொறுமையுள்ளவங்க வேணால் போய் பார்க்கலாம். மற்றபடி ஃபேமிலியாக போய் பார்க்குறது, எங்கேஜ்மெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறது, கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு சுத்தமாக அந்த படம் செட் ஆகாது. இது கமர்ஷியல் படமும் கிடையாது. இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. பட் அவங்க அந்த ஸ்டோரி எடுத்ததை இன்னுமே கொஞ்சம் வந்து விறுவிறுப்பாக காமிச்சிருக்கலான்னு தோணுது. ஏன்னா ஒரு சீன்லேயே அவங்க வந்து கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஸோ இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் வந்து 10க்கு 5 கொடுப்பேன். அதே மாதிரி ஃபேமிலியோடு போய் பார்க்குறது,
ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணி போய் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒர்த்தாக இருக்காது. விஷுவல் என்ஜாய் பண்ணணும், பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஸோ அந்த ட்ரூ ஸ்டோரி எப்படி இருக்குன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் உள்ளவங்க வேணால் இந்த படத்தை போய் ஒன் டைம் பார்க்கலாம். அதுவும் ஒன் டைம் வாட்சபிள் தான். ஸோ இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் 5.10. தேங்க்யூ. வீடியோ பார்த்ததுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.